இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை என மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இந்த தொடர் பட்டோடி கோப்பை என்று அழைக்கப்பட்டது. இந்த பெயர் மாற்றத்திற்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது குறித்து சச்சின் டெண்டுல்கர் தயவு செய்து பட்டோடி பெயரை மாற்ற வேண்டாம், அதே பெயரில் நீடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதை பரிசீலித்த பிசிசிஐ மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை என்றே இருக்கட்டும், வேண்டுமென்றால் வெற்றி பெற்ற கேப்டனுக்கு பட்டோடி விருது அளிக்கின்றோம் என்று கூறி சமாதானப்படுத்தியது. சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டின் கடவுளாக வர்ணிக்கப்படும் நிலையில் அவருடைய பெயர் வைக்கப்பட்டதற்கு வரவேற்பு இல்லாமல் எதிர்ப்பு எழுந்தது என்றால் அப்போது பட்டோடி எத்தகைய சாதனைகளை செய்திருப்பார், யார் இந்த பட்டோடி என்பதை தற்போது பார்க்கலாம். தற்போது உள்ள ஹரியானா மாநிலத்தில் இருக்கும் குருகிராம் மாவட்டம்தான் ஒரு காலத்தில் பட்டோடி என்று அழைக்கப்பட்டது. இந்த பட்டோடி நகரை ஆட்சி செய்த நவாப் தான் இப்திகார் அலி பட்டோடி. இவருடைய மகன் மன்சூர் அலிகான் பட்டோடி. இந்த இருவரும் கிரிக்கெட்டில் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார்கள். முகமது இப்தார் அலிகான் பட்டோடி 1910ஆம் ஆண்டு பிறந்தார். இளவரசாக இருந்த காலத்தில் இங்கிலாந்து சென்று படித்தார். அப்போது அங்கு கிரிக்கெட் கற்றுக்கொண்ட இப்திகார் இங்கிலாந்து அணிக்காக 1932ஆம் ஆண்டு விளையாடினார். அதன் பிறகு இந்திய அணிக்காகவும் இப்திகார் அலி விளையாடியிருக்கிறார். இதன் மூலம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிக்கு விளையாடிய ஒரே கிரிக்கெட் வீரர் என்ற பெருமை அவருக்கு கிடைத்தது. மொத்தம் 6 டெஸ்டுகளில் விளையாடி இருக்கிறார். இதில் 3 போட்டியில் இந்திய அணியின் கேப்டனாகவும் 3 போட்டிகள் இங்கிலாந்தின் வீரராகவும் விளையாடியிருக்கிறார். தந்தை 8 அடி பாய்ந்தார், மகன் 14 அடி பாய்வார் என்று சொல்வார்களே, அதற்கு சரியான எடுத்துக்காட்டு மன்சூர் அலிகான் பட்டோடிதான். இந்திய கிரிக்கெட் அணியின் நிகரற்ற சாதனைகளை படைத்தவர் மன்சூர் அலிகான் பட்டோடி. 1941ஆம் ஆண்டு பிறந்த மன்சூர் அலிகான் பட்டோடி இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாகவும் செயல்பட்டிருக்கிறார். மன்சூர் அலிகானுக்கு 11 வயது இருக்கும்போது அவருடைய தந்தை உயிரிழந்தார். இதனால் சிறு வயதிலேயே பட்டோடியின் நவாப் பட்டம் இவருக்கு கிடைத்தது. தந்தையை இழந்தாலும் குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றும் பொறுப்பு அவருக்கு வந்தது. தந்தையை போல் கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்ட பட்டோடி இங்கிலாந்தில் பள்ளி படிப்பில் படித்துக் கொண்டிருந்த போது கிரிக்கெட் கற்றுக்கொண்டார். அந்த பள்ளி கிரிக்கெட்டில் விளையாடிய போது ஒரே சீசனில் 1068 ரன்கள் அடித்து சாதனை படைத்திருந்தார். இதேபோன்று இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட்டில் சசெக்ஸ் அணிக்காக 16 வயதிலேயே மன்சூர் அலிகான் பட்டோடி அறிமுகமானார். அதேபோன்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக கிரிக்கெட் அணியிலும் கேப்டனாக செயல்பட்டிருக்கிறார். பட்டோடி சர்வதேச கிரிக்கெட்டில் ஆடுவதற்கு முன்பே அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது என பலரும் நினைத்தனர். ஜூலை 1ஆம் தேதி 1961ஆம் ஆண்டு பட்டோடி வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது. காரில் தனது நண்பர்களுடன் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. இதில் கார் கண்ணாடி மன்சூர் அலிகான் பட்டோடியின் வலது கண்ணை கிழித்தது. இதில் அவருடைய பார்வை பறிபோகும் நிலை ஏற்பட்டது. இதனை அடுத்து டேவிட் ராபர்ட் என்ற மருத்துவர் கடும் போராட்டத்திற்கு பிறகு மன்சூர் அலிகானின் வலது கண்ணில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அவருடைய பார்வையை காப்பாற்றினார். ஆனால் அந்த காயம் ஏற்பட்டதால் மன்சூர் அலிகான் பார்வை மங்கலானது. பார்க்கும் அனைத்தும் 2 தெரிந்ததால் இனி மன்சூர் அலிகான் கிரிக்கெட் பக்கமே திரும்ப முடியாது என பலரும் கூறினர். ஆனால் தாம் ஒரு ராஜவம்ச குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் தோல்வியை ஒப்புக்கொள்ளாத பட்டோடி தம்மால் மீண்டும் கிரிக்கெட் விளையாட முடியும் என்பதை நம்பினார். மருத்துவர்கள் சொல் பேச்சை கேட்காமல் கிரிக்கெட் தான் எனது உயிர் என்று அடுத்த சில நாட்கள் வலைப்பயிற்சியில் பேட்டிங் செய்தார். வெறும் ஒரு கண்ணை வைத்துக்கொண்டு அவர் பந்தை எதிர்கொண்ட விதம் பார்ப்போரை மிரள வைத்தது. விபத்து ஏற்பட்ட 6 மாதத்திலேயே தனது முதல் சர்வதேச டெஸ்ட் போட்டியை இங்கிலாந்துக்கு எதிராக விளையாட பட்டோடி தேர்வானார். தனது மோசமான பார்வையை சமாளித்து கிரிக்கெட் விளையாடுவதற்காக பட்டோடி ஒரு உக்தியை பயன்படுத்தினார். அதாவது தனது தொப்பியை ஒருபுறம் சாய்த்து வலது கண் அருகே அணிந்து விடுவார். இதன் மூலம் மற்றொரு கண்ணை வைத்துக்கொண்டு பட்டோடியால் கிரிக்கெட் விளையாட முடிந்தது. தன்னுடைய 3வது டெஸ்ட் போட்டியில் சென்னை சேப்பாக் மைதானத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக 103 ரன்கள் குவித்து அசத்தினார். இதேபோன்று 1962ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டார். அதே தொடரில் 4வது டெஸ்ட் போட்டியில் கேப்டன் நரி கான்ட்ராக்டருக்கு காயம் ஏற்பட்டது. இதனால் மன்சூர் அலிகான் பட்டோடி முதல் முறையாக கேப்டனாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் அப்போதைய காலகட்டத்தில் டெஸ்ட் இளம் வயது கேப்டன் என்ற பெருமையை பட்டோடி 2004ஆம் ஆண்டு வரை பிடித்திருந்தார். இன்று வரை இந்தியாவின் இளம் கேப்டன் என்ற பெருமை பட்டோடிக்கு இருக்கின்றது. இந்திய அணிக்காக மன்சூர் அலிகான் பட்டோடி 1961ஆம் ஆண்டிலிருந்து
1975ஆம் ஆண்டு வரை 46 டெஸ்ட் போட்டிகள் விளையாடி 2793 ரன்களை குவித்திருக்கிறார். இதில் 6 சதம் அடங்கும். அவருடைய சராசரி 34.91. தாம் விளையாடிய 46 டெஸ்ட் போட்டிகளில் 40 போட்டிகள் இந்திய அணியின் கேப்டனாக அவர் செயல்பட்டிருக்கிறார். இதில் 9 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற வைத்திருக்கிறார். இன்று இந்திய அணி பல வெற்றிகளை குவித்து முன்னணி அணியாக விளங்கியதற்கு மன்சூர் அலிகான் பட்டோடி கேப்டனாக அன்று போட்ட விதைதான் காரணம். உள்நாட்டில் புலி, வெளிநாட்டில் எலி என்று தற்போது கூட இந்திய அணியை ரசிகர்கள் கிண்டல் செய்வார்கள். ஆனால் பட்டோடி 1968ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய டெஸ்ட் தொடரை வெற்றி பெற வைத்தார். இதன் மூலம் வெளிநாட்டு மண்ணில் இந்திய அணி முதல் முறை வெற்றி பெற்றது. அதன் பிறகு இந்தியா பலமுறை நியூசிலாந்து சென்றும் 2009ஆம் ஆண்டு தோனி தலைமையில்தான் மீண்டும் வெற்றியை பெற்றது. தொடர்ந்து இங்கிலாந்தில் 137 தரப்போட்டிகளில் சசெக்ஸ் அணிக்காக பட்டோடி விளையாடி 3054 ரன்கள் அடித்திருக்கிறார். தொடர்ந்து இங்கிலாந்தில் 137 முதல் தர போட்டிகளில் சக்சஸ் அணிக்காக விளையாடிய பட்டோடி 3054 ரன்கள் அடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் டெல்லி மற்றும் ஹைதராபாத் அணிக்காக இந்தியாவிலும் விளையாடி உள்ளார். 1968ஆம் ஆண்டின் வெஸ்டர்ன் கிரிக்கெட் வீரருக்கான விருதையும் மன்சூர் அலிகான் பெற்றிருக்கிறார். மன்சூர் அலிகான் வெறும் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்கில் ஒரு புலி போல் செயல்படுவார். களத்தில் ஒரு புலி போல் பாய்ந்து பிடிப்பதால் தான் இவரை டைகர் பட்டோடி என்று ரசிகர்கள் அழைப்பார்கள். இந்த பட்டத்தை வழங்கியது இந்திரா காந்தி எனவும் சொல்வார்கள். தன்னுடைய 21 வயதில் கண் பார்வையை கிட்டத்தட்ட இழந்து கொஞ்சம் கூட மனம் தளராமல் அதிலிருந்து மீண்டு வந்து பல்வேறு சாதனைகளை படைத்த பட்டோடி அரசியலில் பல்வேறு கட்சிகளில் இருந்து தேர்தலில் சந்தித்தாலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. பட்டோடி மகன் சாயிப் அலிகான் பிரபல பாலிவுட் வீரராக இருந்துள்ளார். தந்தையைப் போல ஆரம்ப காலத்தில் கிரிக்கெட் விளையாடினாலும் அவரால் பெரிய அளவில் கிரிக்கெட்டில் சாதிக்க முடியவில்லை. எனினும் பாலிவுட்டில் கொடிகட்டி பறந்த நடிகர்களாக அவர் விளங்கினார். 2003ஆம் ஆண்டு பட்டோடி வனவிலங்குகளை வேட்டையாடியதற்காக கூறி கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கு அவருடைய இறப்புக்கு பின்பும் நடந்தது. இந்திய கிரிக்கெட்டில் வாழ்நாள் சாதனையாளருக்காக வழங்கப்படும் CK நாயுடு விருது மற்றும் 1967ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ, 1964ஆம் ஆண்டு அர்ஜுனா விருது என பல விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்திய கிரிக்கெட்டுக்காக பல சாதனைகளை படைத்த தந்தை மகனை குறிக்கும் பட்டோடி பெயர்தான் தற்போது நீக்கப்பட்டு இருக்கிறது. இதனால்தான் அவருடைய சாதனைகள் மறைந்துவிடக் கூடாது என்று கவாஸ்கர் உள்ளிட்ட வீரர்கள் கோப்பைக்கான பெயர் மாற்றத்தை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர்.